சக்தி என்ன சக்தி இதெல்லாம்? இவனை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு இப்போ இவன் கூட போய் படுத்திருக்க. கொஞ்சம் கூட அசிங்கமா இல்ல உனக்கு? இல்ல சேரா, அப்படி இல்ல. நீ எதுவும் பேசாத, முதல்ல எழுந்துரு. உடனே கிளம்பி என் கூட வீட்டுக்கு வா. எழுந்துரு. எதுக்கு ஏன் பக்கத்துல வந்து படுத்த? எந்த உரிமை இல்ல என் பக்கத்துல வந்து படுத்த? நீ தூங்குனதுக்கு அப்புறம் உனக்கே தெரியாம உன் பக்கத்துல வந்து படுத்தானா? ஆமா. ஏய், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் தங்கச்சி பக்கத்துல வந்து படுப்ப? இனிமே இந்த ராஸ்கலை நம்பி இப்படி தனியாலாம் வராத சக்தி. முதல்ல நீ வீட்டுக்கு வா. ரொம்ப தேங்க்ஸ் சக்தி. என்னதான் என் மேல கோவம் இருந்தாலும் என்ன ஒரு குழந்தை மாதிரி பார்த்துக்கிட்டதுக்கு இதை நான் கடைசி வரைக்கும் மறக்க மாட்டேன். ஏய், என் தங்கச்சிக்கு என் ஃப்ரெண்டோட தான் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். இன்னொரு தடவை இப்படி கேவலமா என் தங்கச்சிட்ட எல்லாம் நடந்துகிட்ட அவ்வளவுதான்டா. சக்தி, நீ வா போலாம். நீ வா சக்தி. ஏதோ ஒன்று என்னை தாக்க, யாரோ போல உன்னை பார்க்க, சுற்றி எங்கும் நாடகம் நடக்க, பெண்ணே நானும் எப்படி நடிக்க, காலம் முழுதும் வாழும் கனவை கண்ணு வைத்து தூங்கினேன், காலை விடிந்து போகும் நிலவை கையில் பிடிக்க ஏங்கினேன். பெண்ணே உந்தன் ஞாபகத்தை நெஞ்சில் சேர்த்து வைத்தேனே, உன்னை பிரிந்து போகையிலே நெஞ்சை இங்கு தொலைத்தேனே. என்னை உன்னிடம் விட்டு செல்கிறேன், எதுவும் இல்லையே என்னிடத்தில், எங்கே போவது யாரை கேட்பது? உன்னால என்னை மறக்கவும் முடியல, என்னை விட்டுறவும் முடியல. உன்னை இப்படி தர்ம சங்கடமான சூழ்நிலைக்கு தள்ளினதுக்கு என்னை மன்னிச்சிரு சக்தி. பெண்ணே உந்தன் ஞாபகத்தை நெஞ்சில் சேர்த்து வைத்தேனே, உன்னை பிரிந்து நீ சேரனோட போனாலும் உன் மனசு முழுக்க என்ன சுத்தி தான் இருக்குன்னு எனக்கு தெரியும் சக்தி. ஏதோ ஒன்று என்னை தாக்க, யாரோ போல உன்னை பார்க்க, சுற்றி எங்கும் நாடகம் நடக்க, பெண்ணே நானும் எப்படி நடிக்க. ஓ
வேலு பரவாயில்லையாப்பா? ம் பரவாயில்ல சார். ஆ, சக்தி எங்கப்பா காணோம்? சக்தி நேற்று நைட்டே போயிட்டா சார். என்னப்பா சொல்ற? ராத்திரியே கிளம்பிட்டாளா? அப்ப நீ தனியாவா இருந்த? நீ எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல, நான் வந்திருப்பேன்ல. பரவாயில்ல சார், நானே மேனேஜ் பண்ணிட்டேன். ஏன் நல்லாகிறதுக்குள்ளே தனியா விட்டுட்டு போயிட்டா? ம்ஹும். அவன் ஒன்றும் போகல சார், அவன் இங்கே தான் இருந்தான். அவன் இங்கே இருக்கிறது பிடிக்காம சேரன் தான் இங்கே வந்து அவளை கூட்டிட்டு போயிட்டான். அதான பார்த்தேன். சக்தி உன்னை விட்டுட்டு போக மாட்டாளே. சக்தி உன்னை மன்னிக்க தயாரா இருந்தாலும் இவன் விட மாட்டேங்கிறான்ப்பா. அவனுக்கு உன் மேல அப்படி என்ன கோவனே தெரியலையே. சேரன் ஆரம்பத்துல இருந்தே சரியான சந்தர்ப்பத்துக்காக காத்துட்டு இருந்தான். இப்ப அதுக்கான வாய்ப்பு கிடைச்சதும் என்னையும் சக்தியும் பிரிக்கணும்னு முழு மூச்சா வேலை பண்றான். ஆனா எனக்கு அவனை நினைச்செல்லாம் பயம் இல்லை சார். என்கிட்ட இருந்து சக்திய யாராலையும் பிரிக்க முடியாது. சக்தி இப்பவும் என் மேல பாசமா தான் இருக்கா. அதை என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா சேர அதை புரிஞ்சுக்காம இந்த மாதிரி நடந்துக்கிறான். ஆமாப்பா, சக்தி உன்னை ரொம்ப அக்கறையா பாத்துக்கிறான். அத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுப்பா. அதான் உங்களுக்கு தொந்தரவா இருக்க கூடாதுன்னு நான் கிளம்பிட்டப்பா. நேத்து ராத்திரி நீங்க 2 பேரும் பக்கத்துல பக்கத்துல படுத்தத பார்த்ததும் எனக்கு தாங்க முடியாத சந்தோஷம்ப்பா. அதுக்கப்புறம் நான் இங்கிருந்து போயிட்டேன்ப்பா. நான் சக்தி பக்கத்துல இருந்ததை பார்த்ததும் சேரனுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. அதான் சக்தி கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டான். வாங்க மாமா, வாங்க அத்தை. வாங்க சார், வாங்கம்மா. மாமா, அத்தை, வாங்க. இருக்கட்டும் இருக்கட்டும். நீங்க எந்திரிச்செல்லாம் கஷ்டப்பட வேணாம். இப்போ உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்ல மாமா, சக்தி வந்து என்னை நல்லா பார்த்துக்கிட்டா. சந்தோஷம். நீங்க மட்டும் சரியான நேரத்துல போய் காப்பாத்தலன்னா சக்தி உயிரோடவே இருந்திருக்க மாட்டாப்பா. சொல்ல போனா உங்க உயிரை கொடுத்து நீங்க அவ உயிரை காப்பாத்திருக்கீங்க. தான் ஆடலைனாலும் தன்னோட சரீரம் ஆடுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் அவளுக்கு ஒண்ணுன்னதும் நீங்க துடிச்சு போயிட்டீங்க. இந்த துடிப்பும் பதட்டமும் வேறு யாருக்கும் வராதுங்க. உயிரா நேசிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வரும். நீங்க எந்த அளவுக்கு அவ மேல உயிரா இருக்கீங்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேங்க. நீங்க ஏதோ ஒரு சூழ்நிலையில தப்பு பண்ணிருக்கீங்க. அது சக்தியோட மனசை பெருசா பாதிச்சிச்சு. அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வரணும்னு தான் நாங்க நினைக்கிறோம். அதுக்கப்புறம் கடவுள் கையில தான் இருக்கு. நாங்க வந்தது சேரனுக்கு தெரியாது. தெரிஞ்சா கோச்சுக்குவான். சக்தி இங்க உங்களை பார்க்க வந்தது பிடிக்காம நேத்து ராத்திரி சேரன் இங்க வந்து அவளை கூட்டிட்டு போயிட்டான். நீங்க சக்தி மேல வருத்தப்படாதீங்க. சின்ன வயசுல இருந்தே சக்தி சேரன் பேச்ச மீற மாட்டா. அதனாலதான் சேரன் கூப்பிட்டதுமே சக்தி கிளம்பிட்டா. பரவாயில்ல அத்தை. ஆமா, டாக்டர் என்ன சொன்னாங்க? பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அத்தை. ரொம்ப சந்தோஷம்ப்பா. உங்க உடம்ப பாத்துக்கோங்க. சரிங்க அத்தை.